கர்த்தரும் மற்றவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சமாதானம் என்பது எந்த ஆபத்தும், எந்த அச்சுறுத்தல்களும், எந்த பயமும் இல்லாமல் இருப்பது அல்ல. இவை எல்லாவற்றுக்கும் மத்தியிலும் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று உணர்கிற அந்த உணர்வு தான் சமாதானம். அப்படியானால் இந்த உலகத்திலே எல்லாருக்கும் நடக்கும் காரியங்கள் விசுவாசிக்கும் நேர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அவைகளுக்கு மத்தியிலே அவர் நம்மோடு இருக்கிறார், அவர் எனது காரியங்களை மேற்போட்டுக் கொண்டிருக்கின்றார், அவர் எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்ற உணர்வை அவர்கள் பெற்றிருப்பதனால சமாதானம் பெற்றிருக்கின்றார்கள். பிலிப்பு பட்டணத்து சிறைச்சாலையிலே அப்போஸ்தலர்கள் தூக்கி போடப்பட்டார்கள். தாங்கள் அடைகிற அந்த நிந்தைய நிமித்தமும் வலிகள் வேதனைகளின் நிமித்தமும் அவர்கள் துக்கித்துக் கொண்டிருக்காமல் தேவனை துதித்து பாடிக்கொண்டிருந்தார்கள். அப்படியானால் அவருடைய உணர்வுகள் எல்லாம் இந்த உலகத்தில் நடப்பவர்களை பற்றியல்ல, தேவனோடும் தேவகுமாரனோடும் இருந்தது. அவர் அவர்களுக்கு அருகிலே இருந்தபடியினால் அவரை துதித்து பாடுவதுதான் ஏற்றது என்று அவரை துதித்து பாடினார்கள். அவர் தம்முடையவர்களை விடுவிக்கவும் எடுத்து பயன்படுத்தவும் சித்தமுள்ளவராயிருந்தார். எனவேதான் சிறைச்சாலையிலே அவர்கள் கட்டுக்கள் அவிழ்ந்தது, சிறைச்சாலை திறப்புண்டது. அப்படியானால் சமாதானம் என்பது தேவன் நம்மோடு இருக்கிறார். அவருக்கு சமாதானக்காரனர் என்று பெயர். சமாதான பிரபு என்று அவரை நாம் அழைக்கின்றோம். தேவகுமாரன் சொல்லும் போது, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, நான் உங்களுக்கு கொடுக்கிற சமாதானம் அது எப்பொழுதும் உங்களோடு இருக்கும், அதை ஒருவரும் உங்களிடத்திலிருந்து பறித்து போட முடியாது. அதுதான் ரட்சிப்பின் சந்தோஷம். தேவனுடைய பிரசன்னத்திலே மகிழ்கிற ஒரு மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியை நாம் எப்பொழுதும் பெற்றிருக்கிறோமா? மத்தேயு 28:20, இதோ உலகத்தில் முடிவு புரிந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன். மத்தேயு 8:27, அந்த மனுஷர்கள் ஆச்சரியப்பட்டு, இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்றார்கள். தேவகுமாரன் காற்றையும் கடலையும் அதட்டிவிட்டு அவர்களை பார்த்து, உங்கள் விசுவாசம் எங்கே என்று கேட்கின்றார். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது அவற்றை எல்லாம் மேற்கொள்வதற்கு உங்களிடத்திலே ஒன்றை கொடுத்திருந்தேன், அதுதான் விசுவாசம். நம்மோடு ஒருவர் இருக்கும்போது ஒன்றும் நம்மை சேதப்படுத்தாது என்று அந்த விசுவாசம் உங்களுக்கு இருந்திருக்க வேண்டும். அதை எங்கே என்று கேட்கின்றார். தேவ பிரசன்னத்தை உணர்வதுதான் சமாதானம். யோவான் 16:33, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். நான் உலகத்தை ஜெயித்தவர், அவர் நம்மோடு இருக்கிறார். காற்றையும் கடலையும் அதட்ட வல்லவர், அவைகளை படைத்தவர், அவர் நம்மோடு இருக்கிறார். எனவே உலகத்தில் நமக்கு உபத்திரவங்கள் உண்டு, அவைகளுக்கு மத்தியிலும் திறன் கொள்ள சொல்லுகின்றார். அவர் நம்மோடு இருக்கும் வரை நம்மை கவிழ்த்து போடும் எதுவும் நேரிடாது என்று விசுவாசிப்போம், அவரை பற்றிக் கொள்வோம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.